வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு விஜயவாடாவில் இருக்க மோகல்ராஜபுரம் தனகொண்டா துர்கா தேவி அம்மாவாரி டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். நாம் இந்த மலை கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் ஸ்ரீ விக்னேஸ்வர சுவாமி மற்றும் ஸ்ரீ வள்ளி தேவசேனா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலில் பார்த்தோம்னா சிவன், விநாயகர், முருகர் மற்றும் வள்ளி தேவியானோட காட்சியளிக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நாம் நடந்து போனோன்னா தனகொண்டா மலை வருது. இந்த மலைக்கு மேலே தான் நாம் துர்கா பவானி அம்மன் கோவில் இருக்குது. இதுதான் இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடமே. இந்த கோவில் விஜயவாடாவோட சென்டர்லேயே இருக்குது. இது இங்கே இருக்கிற 2வது பெரிய துர்கா தேவி கோவில். இது விஜயவாடா கனகதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு அடுத்ததாக இது ஒரு பெரிய துர்க்கை அம்மனோட கோவில் தான் இதுவும். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோன்னா விநாயகர் உட்காந்துட்டு இருக்காரு. கூடவே ஒரு கலசம் பெருசாக வச்சுருக்காங்க. இந்த தனகொண்டா மலை மோகல்ராஜபுரத்தில் இருக்குது. இங்கே பக்கத்துலேயே இருக்கிற கொஞ்சம் தூரத்தில் இந்திரகிலாத்ரி மலையில் கனகதுர்க்கா அம்மா இருக்காங்க. இந்த மலை கோயிலில் ஏறி போகிறதுக்கு அழகாக அங்கங்கே படிக்கட்டுகள்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மலையில் ஏறி போகும்போது ஒவ்வொரு வேவோட எண்ட் ஆஃப் கார்னரில் ஒரு அம்மன் வச்சுருக்காங்க. இது எல்லாமே அம்மனின் ஒவ்வொரு ரூபங்கள் தான். சாமுண்டி, வராகி, இந்திராணி, வைஷ்ணவி, மகேஸ்வரி, கௌமாரி, மகாலட்சுமி, நரசிம்மகி, பிராமகி அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே செல்ல வச்சுருக்காங்க. இது அன்னபூரணி. இங்கே துர்க்கை அம்மன் ஒரு சுயம்பு மற்றும் ஒரு குழந்தை அவதாரத்தில் தனகொண்டாவில் காட்சியளித்திருக்காங்க. இந்திரகீலாத்ரி மலையில் இருக்கிற கனகதுர்க்கை அம்மன் டெய்லி நைட் ஆனால் இங்கே குழந்தை ரூபத்தில் இங்கே தான் ஓய்வெடுக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இங்கேருந்து விஜயவாடாவோட சிட்டி வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது மோகல்ராஜபுரம் மற்றும் கிறிஸ்துராஜபுரம் அப்படின்ற ஊருங்க தான் இதெல்லாம். இந்த வழியெலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு இயற்கை எழிலோட ரொம்ப நல்லா இருக்குது. இது சரஸ்வதி தேவி. இங்கே அப்படியே ஒரு நெல்லை கட்டி தொங்க விட்டு வச்சுருக்காங்க. குருவிங்களாம் சாப்பிட்டோம். அதனால் இந்த கோவிலில் நவராத்திரி விழா மிகவும் சிறப்பானதாக கொண்டாடப்படுது. போகிற வழியில் நல்லா கல்லெலாம் வச்சு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க எல்லோரும். இங்கே அம்மன் புலிமலை அமர்ந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு நல்ல பெரிய பெயிண்டிங்கு அப்படியே ஒரு பாறையில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மகிஷாசுர மர்தினி, மகிஷாசுரன் அந்த வதம் பண்ணும் அந்த காட்சியோடு இருக்காங்க. இந்த வேப்ப மரத்து அடியில் நாகங்கள் இருக்காங்க. வேப்ப மரம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பச்சை பசேல்னு. ஒரு வழியாக மலை உச்சிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து நாம் மலைக்கு போகிறது பாதையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். மலை உச்சிக்கு முதல்ல வந்தோடனே நாம் பார்க்குறது அனுமன் கோவில் தான். இங்கே இருக்கிற அனுமன் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாகவே இருக்கார். முதல்ல அனுமனை தரிசித்ததுக்கு அப்புறமா நாம் நாகங்கள் இருக்குது பக்கத்துலேயே கோவில். இந்த கோவிலுக்கு எதிரில் ஒரு துளசி மாடம் வச்சுருக்காங்க. அதில் பூத்திருக்க துளசி தான் இங்குது. இங்கேருந்து விஜயவாடா சிட்டி வியூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊரே பார்க்கறதுக்கு. அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மலை குன்றுலேயும் ஒரு கோவில் இருக்குது. இங்கே பெரும்பாலும் மலைகள்லேயே வீடுகள்லாம் கூட கட்டியிருக்காங்க. இந்த விஜயவாடாவை சுற்றி எங்கே பார்த்தாலும் மலைகளாகவும் ஆறு ஆகவும் காட்சியளிக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது இந்த ஊரே. இந்த கோவிலுக்குள்ளே பார்த்தோன்னா துர்கா மற்றும் பவானி அம்மனோட சிலைகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ரீ சக்கர பீடம் இருக்குது மற்றும் பாதங்களும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற அம்மனை நாம் எப்போ வேணாலும் தரிசனம் பண்ணலாம். விஜயவாடாவுக்கு வரவங்க இதுவும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் தான், டூரிஸ்ட் ஸ்பாட் தான். இங்கேருந்து விஜயவாடா வியூஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பில்டிங்ஸும் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் கிருஷ்ணா நதி இங்கேருந்தே அழகாக பார்க்க முடியுது. அவ்வளோ பெரிய ரிவர். ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்து.